அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் என்ற மந்திரத்தினார் லட்சோபலட்சக்கணக்கான இந்த மண்ணின் பூர்வகுடிகளை விடுதலை சிறுத்தைகளாய் தலை நிறுத்திய எழுச்சி தமிழர், மரியாதைக்குரிய தலைவர், முனைவர், வீசும் புயல் வெப்ப சூறாவளி அருமை தோழர் திருமா அவர்களுக்கு அரங்கத்தில் நிறைந்திருக்கிற தமிழகம் முழுவதிலும் பரவி கிடக்கிற லட்சோபலட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மனம் நிறைந்த நன்றியில் கரைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வது. கள்ளக்குறிச்சிக்கு அருகிலே சங்கராபுரம் என்பது ஒரு கிராமம். அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் சேஷசமுத்திரம் இருக்கிறது. 2013 பொது பாதை வழியாக இந்த மண்ணின் பூர்வகுடிகள், ஆதி திராவிட மக்கள் ஒரு தேரோட்டத்தை நடத்துவதற்கு முயற்சித்தார்கள். வெறும் 100 அடி தூரம் அது பொது பாதையை கடந்தால் தங்கள் குடியிருப்புகளின் ஊடாக அது ஒரு வட்ட பாதையை நிறைவு செய்கிறார்கள். உங்கள் தெருவுக்குள்ளே தேரோட்டத்தை நடத்திக் கொள்ளுங்கள். பொது பாதைக்கு வந்தால் அதை அனுமதிக்க முடியாது என ஆதிக்க சமூகம் சீரியது. விடுதலை சிறுத்தைகள் போராட்ட களத்தில் பொது பாதையின் வழியாக அந்த தேரை நகர்த்துவதற்கு முயற்சி செய்தோம். 2013 அந்த தேர் ஒரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக மரியாதைக்குரிய நரேந்திரன் நாயார் அவர்கள் இருந்தபோது அவர் கண்ணின் நிலையிலேயே எரித்து சாம்பலாக்கப்பட்டது. தம்பி, உங்க பஞ்சாயத்து முடிச்சிட்டீங்களா? ஒரு சொல் எப்பொழுது மந்திர சொல்லாக மாறுகிறது என்பதுதான் என் முன்னால் இருக்கிற கேள்வி. எரிந்து போன சாம்பலிலிருந்து இன்னொரு தேரை உருவாக்க முடியுமா? மந்திரவாதிகளால் ஒருவேளை முடியும் என்று கடந்த கால புராணங்கள் நமக்கு நம்பிக்கை ஊட்டலாம். ஆனால் இன்று மாலை 5:30 மணிக்கு சேஷசமுத்திரத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் மகிழ்ச்சியோடு பதிவு செய்தார்கள். அண்ணா, நாள் குறித்தோம் ஆகஸ்ட் 17 சேஷசமுத்திரத்திலே அந்த தேரோட்டம் மிக நிறைவாக மிக சிறப்பாக இன்று நடந்து முடிந்திருக்கிறது என்று சொன்னார். சாம்பலிலிருந்து அந்த தேர் உயிர் தெழுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மந்திரம்தான் இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, கூட்டமும் அல்ல, அடங்க மறுப்போம் மத்து உயர்வோம், திரும்பி எழுவோம், திருப்பி அடிப்போம். 1000 எரிந்து சாம்பலான தேரை இது உயிர்ப்பித்திருக்கிறது. எரிந்து கிடக்கிற குடிசையிலிருந்து போராளிகளை உருவாக்கி இருக்கிறது. இங்கே கொட்டி கிடக்கிற வெடிமருந்தை போல கண்ணன் கரையேற இந்த மண்ணின் பூர்வகுடிகள் மண்டி கிடக்கிறார்கள். எங்கள் தோள்களில் நாங்கள் சுமந்து கிடக்கிற இந்த கருப்பு ஒரு 1000 ஆண்டு காலம் உறங்கிக் கொண்டிருக்கிற நெருப்பு. அந்த நெருப்பை உசுப்பிவிட்ட தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர்
இந்த அங்கீகாரம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த அங்கீகாரத்தின் அடையாளமாக எழுச்சி தமிழர் நம் முன்னால் இருக்கிறார். நண்பர்களே, பானையை பற்றி ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மனிதன் நாடோடி சமூகமாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறான். பலாயிரம் ஆண்டுகள், ஏன் சில லட்சம் ஆண்டுகள். அவன் ஆற்றங்கரையோரங்களில் ஒரு நாகரிக சமூகமாக மாறத் தொடங்கியது. விவசாயத்தை கற்றுக்கொண்ட பிறகு வேட்டை சமூக வாழ்க்கையிலிருந்து ஒரு விவசாயம் சார்ந்த வாழ்க்கை முறைக்கு தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்த போது அவருக்கு இரண்டு அம்சங்கள் பெரிய சொத்துக்களாக இருந்தன. ஒன்று நெருப்பு, ஆதி குடிகளின் சொத்து. ஏனென்றால் நெருப்பை உற்பத்தி செய்ய தெரியாது. ஒரு இடத்துல இருக்கிற நெருப்பை எப்படியாவது கனல் மூட்டி தனவோடு அப்படியே பாதுகாக்க வேண்டும். நமக்கு கூட பழைய அனுபவம் இருக்கும். இங்கே 50 வயதை கடந்தவர்களுக்கு தெரியும். பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு வா என்று சொல்வார். நெருப்பு ஆதி மனிதனின் சொத்தாக இருந்தது. அந்த நெருப்பை அவன் அடைகாட்டார். இன்னொரு மிக முக்கியமான சொத்து தண்ணீர். அந்த தண்ணீரை அவன் சொத்தாக, ஆறிலிருந்து வழிகிற தண்ணீர், மழையிலிருந்து ஊற்றெடுக்கிற தண்ணீரை அவன் சொத்தாக கொண்டு போய் சேகரித்தான். அதற்கு அவன் உருவாக்கிய உற்பத்தி பாத்திரம்தான், ஆதி மனிதன் செய்த முதல் சாதனை தான் பானை என்கிற பாத்திரம். பானை தான் அவன் வரைந்த மிக முக்கியமான ஒரு பொருள். வேட்டை சமூகத்திலிருந்து நாகரிக சமூகத்தை நோக்கி நகர்ந்த மனிதனின் அடையாளமாக அந்த பானை இருந்தது. வரலாற்றின் பக்கங்களில் பானையை பற்றி படிக்கிற போது இன்னொரு காயமும் நமக்கு நினைவுக்கு வரும். புரட்சியாளர் அம்பேத்கர் குடிப்பதற்காக பானையிலே போய் தண்ணீர் உள்ள சென்றாராம். இந்த பானையை தொடாதே என்று சொன்னார்கள். பானை ஒரு அடக்குமுறையின் அடையாளமாய் அதிகார வர்க்கத்தால் மாறி போனது. யாரு கைகளில் இருக்கிறதோ அவர்களுக்கானதாக அது மாறியது. எந்த தண்ணீரை புரட்சியாளர் அம்பேத்கர் தொடக்கூடாது என்று சாதிய சனாதன சமூகம் வன்முறையை கட்டவிழ்த்ததோ, அதே தண்ணீர் தொடர்பான தேசிய அளவிலான கொள்கையை உருவாக்குகிற களத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் மகத்தான பங்களிப்பை தந்தார். பானை வரலாற்றின் பக்கங்களிலும் கூட மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. நான் சொல்வதை விட அதை அருமை தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னால் சால பொருத்தமாக இருக்கும். 1928க்கு முன்னாலே ஆரியர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் என்கிற நம்பிக்கை இருந்தது. சமஸ்கிருதம் தான் இந்த நிலத்தின் ஆதிமொழி என்கிற கருத்தும் இருந்தது. அது பிறகு மாறியது. ஆரியர்கள் வருவதற்கு முன்னதாகவே இங்கே நனி சிறந்த நாகரிகத்தோடு ஒரு சமூகம் இருந்தது. அழகிய செங்கற்களை அடுக்கி ஒரு மகத்தான நகரத்தை உருவாக்கிய சமூகம், வடிகால் வசதியோடு இருக்கிற சமூகம், மிக மிக அழகிய சமூகம் ஆரியர்களின் வருகைக்கு முன்னதாகவே இந்த மண்ணில் இருந்தது என்பதை மார்ஷலின் அகழ் ஆராய்ச்சி, மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ் ஆராய்ச்சி உலகத்திற்கு வெளிப்படுத்தியது. பானையை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா நண்பா? அங்கே கிடைத்த பொருட்களில் பானை ஓடும் ஒன்று. அந்த ஓட்டிலே, அந்த பானை ஓட்டிலே ஒரு எழுத்து பதிவாகி இருந்ததாம். அந்த எழுத்து தமிழ் எழுத்து என்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சிந்து வெளியிலே வாழ்ந்தவர்கள் தமிழர்களின் முன்னோடிகள் அல்லது பூர்வ தமிழர்கள், ஆதி தமிழர்கள் என்கிற வரலாற்று செய்தியை
பானை ஓடு நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அத்தகைய பானை என்கிற அடையாளம் இன்று சமத்துவத்தின் அடையாளமாய், சனாதனத்தின் சதிவலைகளை எதிர்க்கிற அடையாளமாய் கம்பீரமாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருக்கிறது. இந்த சமூகம் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்று பொது சமூகத்தின் ஒப்புதலோடு இணங்கி வாழ்கிற உளவியலோடு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான அடையாளம்தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை நாம் பெற்றிருப்பது. மற்றவர்களெல்லாம் ஒரு கட்சி தொடங்கினால், அண்ணன் விஜயகாந்த் கட்சி தொடங்கினார், அடுத்த ஆண்டே தேர்தலில் நின்றார், எதிர்க்கட்சியாகிறார், தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிறார். பலரும் வருகிறார்கள். அவர்களுக்கு மிக எளிதாக சாத்தியப்படுகிற ஒரு செயல், இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு மாத்திரம் 30 ஆண்டு காலம் ஒரு பெருந்தலைவன் தன் ஒட்டுமொத்த வாழ்வையும் இந்த மக்களின் விடுதலைக்காக அர்ப்பணித்து இரவு பகல் பாராது பாடாற்றி தன் இளமையை தொலைத்து வியர்வையால் இரத்தத்தால் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற முடிந்திருக்கிறது. இதுதான் இந்த மண்ணின் பூர்வகுடிகளின் மீது திணிக்கப்பட்டிருக்கிற நெருக்கடியாக இருக்கிறது. அவர்கள் செருப்பணிந்து போக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் செருப்பை வாங்குகிற செலவுக்கான தொகை மாத்திரம் இருந்தால் போதும். ஆனால் நான் செருப்பணிந்து போக வேண்டும் என்று சொன்னார், ஒரு தலைமுறை கால ஒடுக்குமுறையை கடந்து நகர்ந்த பிறகுதான் பொது வீதியிலே செருப்பை அணிந்து போகிற உரிமையை பெற முடிந்திருக்கிறது. இந்த நீண்ட நெடிய காயங்கள் நிறைந்த பாதையில் எழுச்சி தமிழரின் கரம் பற்றி நம்பிக்கையோடு நடந்து வந்த உங்களை இந்த தருணத்திலே நான் ஹீரோக்களாக பார்க்கிறேன். உண்மையிலே இந்த விடுதலை பயணத்தினுடைய ஹீரோக்களாக இந்த மண்ணின் பூர்வகுடிகளை, தமிழ் குடிகளை நான் பார்க்கிறேன். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள்தான் எங்கள் தலைவர். அவர்தான் அனைத்து மக்களுக்குமான வழிகாட்டி என்கிற உணர்வோடு அவரை ஏற்றுக்கொண்டு நடந்திருக்கிற உங்கள் அனைவரின் சார்பிலே மீண்டும் ஒருமுறை எழுச்சி தமிழருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். நிறைவு செய்து விடைபெறுகிற தருணத்தில் ஒன்றை மாத்திரம் எழுச்சி தமிழரை தோழமையோடு விமர்சிக்கிற அல்லது எழுச்சி தமிழரை உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிற அல்லது எழுச்சி தமிழர் குறித்து நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசுகிற தமிழ் சமூகத்தின் கவனத்திற்கு ஒன்றை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். தமிழ் சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிற மாபெரும் நெருக்கடி இன்று போதை என்கிற நெருக்கடி. அதை ஏதோ சாதாரணமாக கடந்துவிட முடியாது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மக்கள் வாழ்கிற குடியிருப்புக்கு இதோ முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற தலைவர்கள், அண்ணன் பொதிரி அமர்ந்திருக்கிறார், அண்ணன் தலையாரி அமர்ந்திருக்கிறார், அண்ணன் தேவப்பொழிலன் அமர்ந்திருக்கிறார், அண்ணன் விடுதலை செழியன் அமர்ந்திருக்கிறார், அண்ணன் பன்னீர் அமர்ந்திருக்கிறார். முன்வரிசையிலே அமர்ந்திருக்கிற இந்த தலைவர்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய மக்கள் வாழ்கிற குடியிருப்புக்கு மாலை நேரத்திலே போகிறார்கள் என்று சொன்னால், எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவின் செய்தியை ஏந்தி வருகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெருங்கூட்டம் கூடி நிற்கும். இளைஞர்கள் கனவோடு சுற்றி நிற்கிற காட்சி கண் முன்னால் விரியும். ஆனால் இன்று தம்பி புறப்பட்டுட்ட, சாயந்தரம் கிராம கூட்டம் தயாராகிடுச்சா, கிளம்பி வரவா, குணவழகன் கேட்கிறார். ஆனால் சாயந்தரத்தில் வந்தால் அவ்வளோ நல்லா இருக்காதுண்ணே,
நீங்கள் வேணால் காலையிலே வந்துட்டு போயிடுங்களேன். ஏன்பா? இல்லைண்ணா அது சாயந்தரம் வந்தால் நல்லா இருக்காதுண்ணே. நல்லா இருக்காது என்கிற சொல்லுக்கு பின்னாலே இந்த சமூகம் எவ்வளவு மோசமான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்திருக்கிறது. அதனால்தான் மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்கள் இந்த பிறந்த நாள் முழக்கமாக இந்த போதையிலிருந்து, மதுவின் தீமையிலே இருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்பதை முன்வைத்திருக்கிறார். அது அவர் பிறந்த நாள் முழக்கம் மாத்திரமல்ல, அவரை எதிர்மறையாக பார்க்கிறவர்கள் கூட அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான அடையாளம் பணமும் அதிகாரமும் புரளுகிற அரசியல் களத்தில் நிற்கிற வாய்ப்பு கிடைத்தும் கூட தனி மனித ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிற ஒரு மகத்தான தலைவராக அண்ணன் திருமா இருக்கிறார். நம்பிக்கை இழந்த சமூகம்தான் போதையில் மாயும். நம்பிக்கை இழந்த சமூகம்தான் போதையில் மாயும், போதையில் விழும். தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்குத்தான் போதை தேவைப்படுகிறது. இதோ நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். ஆகச் சிறந்த விடுதலைக்கான ஒரு கொள்கை இருக்கிறது. என் இதயத்தில், நெஞ்சில், உணர்வுகளில் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் மூட்டி இருக்கிற விடுதலை நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் போதை ஒருபோதும் எனக்கு தேவைப்படாது என்பதை உணர்த்துகிற வகையில் நாம் போதையிலிருந்து விடுபடுவோம், நம் கிராமத்தை விடுவிப்போம், தமிழ் சமூகத்தை போதையின் பாதையிலிருந்து விடுபடச் செய்வதற்கான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதுதான் தலைவரின் அறைகூவல். வரலாற்றின் தேவை குறித்த இந்த சரியான தருணத்தில் சரியான அறைகூவலை தந்து தமிழ் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை மனம் நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.